அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், மார்கழி அமாவாசை 2024 செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவையும் என்னவென்று பார்க்கலாம். அமாவாசை நாளில் விரதமிருந்து ஹனுமனை வழிபடுவதும் வடமாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்தில் அமாவாசைக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு. இந்த நாளில் நீராடுதல் மற்றும் அன்னதானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிகள் வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் ஒருவர் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவார் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அதிகரிக்கும். 2024 ஆண்டு முதலில் வரும் அமாவாசை எப்பொழுது வருகிறது அன்று முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது குறித்து பார்க்கலாம். அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, தானியங்கள் மற்றும் மாவு பொருட்கள் வாங்குவது, திருமண சடங்குகளை நடத்துவது, மங்கள நிகழ்வுகளை நடத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது, பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள், இடுகாடு போன்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் தீப சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால் இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பானதாகும். இது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு படைத்தும் வழிபட்டும் அவர்களின் ஆசியை நாம் பெற வேண்டும். அமாவாசை என்று கோபப்படுவது, சண்டை போடுவது, அழிவு தொடர்பான விஷயங்கள் இருந்து விலகி இருப்பது நல்லது. மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு. இது ஹனுமன் அவதரித்த திருநாளாகும். இதை தென்னிந்தியாவில் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நாளில் விரதம் இருந்து ஹனுமனை வழிபடுவது, வடமாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபடச் செய்யும். அதோடு இந்த நாளில் தனலட்சுமியும் தானியலட்சுமியும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து நாம் விடுபடலாம். தான் அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்தோம். நன்றி, வணக்கம்.